ஹலோ மக்களே, வணக்கம். நான் நேற்று முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். இது வந்து இடும்பன் சாமி. இடும்பன் சாமிக்கு ஒரு கதை இருக்கா, முருகருக்கு ரொம்ப முக்கியமானவங்களாம். பட் அது என்ன கதைங்கிறது நிஜமாவே எனக்கு தெரியல. இங்கேருந்து நேராக வந்து விநாயகர் இருக்கார். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைடு வியூ பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா சுற்றி இருக்கிற அந்த லைட்டிங் கம்பெனிங்க வீடுங்க நேராக குட்டியாக மலைக்கோயில் கூட தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன மலை தான். அழகன் முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கார். இந்த இடத்துக்கு இந்த கோயிலுக்கு பேரே அழகன் முருகன் கோயிலுன்ட்டு தான் வச்சுருக்காங்க. இது விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கு தொப்பு கரணம் போட்டுட்டு அப்படியே பின்னாடி போனோன்னா ஓகே, நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. சாமியை பார்க்க க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. பட் கோயில் குட்டியாக முருகரை வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய இடம் விட்டுருக்காங்க பார்க்கிங்க்கு, ஆளுங்க உட்கார்றதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைம் வாங்க. இது சாமி அபிஷேகம் பண்ண தீர்த்தம் வந்துட்டுருக்கோம்ல, அந்த இது புது கோயிலுங்கிறதுனால அந்த சாமி அந்த சிலை கோபுரத்தோட வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒரு நாள் டே டைமில் போய் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி சாமியை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை பாருங்கள், இந்த க்யூ எல்லாம் வந்து சாமியை பார்க்க போயிட்டுருக்கிற க்யூ தான். முருகர் வந்து வள்ளி தெய்வனோட ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கார். ரொம்ப அழகாக இருக்கார். மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கிறதுனால டெய்லியுமே வந்து ஒருத்தர் பூஜை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வாங்க. நான் இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே எனக்கு ஒரு வேலை நடக்க வேண்டியது நடந்துச்சு. என் பர்த்டேவும் முருகருக்கு நன்றி சொல்ல தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். நன்றி.